அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை தேசிய அடைவு ஆய்வுத் தேர்வுங்கிற எக்ஸாமுக்குரிய பயிற்சி வினாத்தாள் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது 3ஆம் வகுப்புக்குரியது. இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம பயிற்சி வினாத்தாள் 2, 3, 4 இந்த 3 வீடியோவும் அதுக்குரிய வினாக்களுக்குரிய விடையுடன் பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கணும், பார்த்துக்கோங்க. இதுக்குரிய நேரம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம், மதிப்பெண் 45 மதிப்பெண். இதில் முதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பள்ளி மணி டேஸ். இதுக்கு ஆப்ஷன் ஒலித்தது. 2வது விடுபட்ட சொல்லை தேர்ந்தெடு. செய்தித்தாள். இதுக்கு ஆப்ஷன் சி ஆப்ஷன். தாளுங்கிறது இந்த இல் வரும், என்னது பள்ளிக்குடைய இல் வரும். 3வது உயரம். உயரம் என்பது எதிர்சொல் குட்டை. பி ஆப்ஷன். 4 சரியான தேர்ந்தெடு. எறும்பின் குணம் சுறுசுறுப்பு சேமிப்பு. இதுக்குரிய ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். 5 ஒத்த ஓசையுடைய சொல் பள்ளி வெள்ளி. பார்த்துக்கோங்க, இதை ஒட்ட ஓசையுடைய சொல். 10 படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஒரு பறவை கொடுத்துருக்காங்க, அது படித்து அதுக்குரிய வினாக்களுக்கு விடையளிக்கணும். கிளி அழகான பறவை, அதன் அழகு சிவப்பு நிறத்தில் இருக்கும். அது மரப்பொந்துகளில் வாழும். பஞ்சவர்ண கிளி பல வண்ணங்களில் காணப்படும். கிளியின் கீ கீ என்னும் ஒலி இனிமையாக இருக்கும். இது 6வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பல வண்ணங்களில் காணப்படும் கிளி பஞ்சவர்ண கிளி. இதுக்குரிய ஆப்ஷன் பி ஆப்ஷன். 7 கிளி எங்கு வாழும்? மரப்பொந்தில் வாழும். ஏ ஆப்ஷன். 8 சரியான அகர வரிசை எது? இது மா வரிசை கொடுத்துருக்காங்க. மண், மாடம், மின்னல், மீன், முகப், மூக்கு. மா மீ மீ மூ மூ இந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க. இது பி ஆப்ஷன். 9 பட்டம் என்பது விடை என்றால் விடுகதை என்பது பறப்பேன் பறவை அல்ல, வால் உண்டு குரங்கு அல்ல. ஓகேயா, இதுதான் இதுக்குரிய விடுகதை. இந்த விடுகதைக்குரிய ஆன்சர் தான் பட்டம். பறப்பேன் பறவை அல்ல, பால் உண்டு குரங்கும் அல்ல. இந்த விடுகதைக்குரிய ஆன்சர் என்னன்னா பட்டம். இதுக்குரிய ஆப்ஷன் பி ஆப்ஷன். 10 தோட்டத்தில் டேஸ் அமர்ந்து. தோட்டத்தில் மலர்கள் வளர்ந்துள்ளன. இத்துறையில் அடிக்கொடைத சொல்லுக்குரிய ஒருமை சொல் என்ன கேட்டிருக்காங்க. மலர்களுக்கு உரிய ஒருமை சொல் மலர். மலர்கள்ங்கிறது பன்மை சொல், மலருங்கிறது ஒருமை சொல். 11 அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இது தொடரில் இடம்பெற்றுள்ள பேர் சொல் அல்லாத சொல் எது? பேர் சொல் அல்லாத சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னறி. அன்னை, பிதா, தெய்வம் இது 3 பேர் சொற்கள். பேர் சொல் அல்லாத சொல் தான் கேட்டிருக்காங்க. அதனால் பி ஆப்ஷன் முன்னறி. 12 எழில் மிகுந்த மலைகள். இதில் எழில் என்பதின் பொருள் அழகு. ஏ ஆப்ஷன். 13 நூலகம் என்பது பி ஆப்ஷன். புத்தகங்கள் இருக்கும் இடம். 14 சேர்த்து எழுது. நனி கூட்டல் உண்டு, நனி உண்டு. 15 மழையின் முக்கியத்துவத்தை குறிக்கும் தொடர் எது? சி ஆப்ஷன். நிலத்தடி நீர் பெருக மழைநீர் அவசியம். 16 ராமுவிடம் 18 ஆப்பிள்கள் மற்றும் 26 ஆரஞ்சுகள் உள்ளன எனில் அவளிடம் உள்ள மொத்த பழங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. மொத்தங்கிறது வந்துட்டாலே 2ஐயும் கூட்டணும்னு அர்த்தம். அப்புறம் 18ஐயும் 26ஐயும் கூட்டணும் நமக்கு என்ன வருமோ அதான் ஆன்சர். 18 26 கூட்டுங்க. 8 6ஐயும் கூட்டினா 14 நாள் மீதி 1. அப்புறம் 1 2 1 கூட்டினா 4 44 பி ஆப்ஷன். 17 பெட்டியில் உள்ள எண்களையும் கூடுதல் கணக்கு கேட்டிருக்காங்க. பெட்டியில் 34 32 21 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இது 3ஐயும் கூட்டுங்க, என்ன வருது அதான் ஆன்சர். 1 2 3 3 4 7 7 மீதி 3 3 6 6 2 கூட்டினா 8. அப்போனா ஆன்சர் பி ஆப்ஷன் 87. அதுக்கடுத்து 18 இன்னொரு நோட்டில் எது 5 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 5 = 20 என்ற கூட்டல் பண்ணி குறிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா 4 × 5 பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். அதாவது 4 தடவை 5 இருக்குது. 4 × 5 = 20 வரைக்கும். அதனால் ஆப்ஷன் டி ஆப்ஷன். 4 × 5 தான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் 19 பின்வரும் நோட்டில் எந்த கூட்டு கீழ்கண்ட படத்துடன் பொருந்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை வந்துருக்காங்க? 2 4 6 7 7 வந்துருக்கா. 7லேருந்து 3 பண்ண அழிச்சிட்டாங்களா, மீது 4 கிடைக்கும். அப்புறம் இது காட்டு என்ன புரியுது? 7 கழித்தல் 3 = 4. பி ஆப்ஷன் தான் ரைட்டு. அப்புறம் 20 ஒரு பெட்டியில் மொத்தம் 10 சாக்லேட்டுகள் உள்ளன. அவற்றில் 5 குழந்தைகள் சமமாக பங்கிட்டு கொடுத்தால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எத்தனை சாக்லேட்டுகள் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. 10 சாக்லேட்டில் 5 குழந்தைகளுக்கு சம பங்கிடணும். 2 சாக்லேட்டை பங்கிட்டா 10 சாக்லேட் ஆயிருமா? 5 × 2 தான் 10. ஆன்சர் ஏ ஆப்ஷன் 2. 21 என்னை அடையாளம் காண்க. நான் 2 பரிணாம வடிவம் உள்ளவன். என்னுடைய அனைத்து பக்கங்களும் சமம். எனக்கு 4 பக்கங்கள் உண்டு. எனக்கு வளைந்த முகங்கள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 பரிணாமம்னா சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். இதெல்லாம் இருமுக வடிவம் உடையது. என்னுடைய அனைத்து பக்கங்களும் சமம்னா இப்போ சதுரம் 1க்கு தான் அனைத்து பக்கமும் சமமாக இருக்கும். எனக்கு 4 பக்கங்கள் உண்டுனா நான் சதுரத்துக்கு 4 பக்கங்கள் உண்டு. எனக்கு வளைந்த முகங்கள் கிடையாதுன்னா சதுரத்துக்கு வளைந்த முகங்கள் கிடையாது. அதுக்கு ஆன்சர் சி ஆப்ஷன் சதுரம். 22 கீழ்கண்டவற்றில் எத்தனை 2 பரிணாம வடிவங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்க, செவ்வகம், வட்டம், இந்த ஐங்கோணம், நாற்கரம், இணைகரம் இதெல்லாம் என்னது 2 பரிணாம உடைய வடிவங்கள். மற்றவர்கள் கனசெவ்வகம், உருளை, அப்புறம் கூம்பு, கோலம் இதெல்லாம் கனசெவ்வக வடிவம் முப்பரிமாணம் உடையது. ஓகேயா, இது எத்தனை இருக்குது எண்ணி பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அப்புறம் ஏ ஆப்ஷன் 5. அப்புறம் 23 அழிப்பானின் நீளம் கருதுன்னு கேட்டிருக்காங்க.
இங்கே வந்து 5க்கும் 8க்கும் இடையில அம்புக்குறி கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5க்கும் 8க்கும் இடையில இருக்கிற இடைவெளி எவ்வளோனா 8லேருந்து 5 கழிங்க 3 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். இதுக்குரிய ஆன்சர் டி ஆப்ஷன். 24 தொடரை நிறைவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சுமலிங் பேஸ் இருக்கா, சுமலிங் பேஸ் ஒரு சைடாக திரும்பி இருக்குது, இந்த பக்கம் இட பக்கமாக திரும்பி இருக்குது, அப்போ என்ன வர மேல் பக்கமாக திரும்பி இருக்கும். ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் தான் ரைட்டு. அப்புறம் 25 கூடுதல் கணக்கு 1 கூட்டல் 2 கூட்டல் 3 இது 3 கூட்டம் நமக்கு என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் டி ஆப்ஷன். 26 பின்வரும் நோட்டில் எது 3 × 3 = 9 என்ற பெருக்கல் கூட்டணி குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 × 3 பெருக்கல் கூட்டு இதுடைய கூட்டல் தான் இது கரெக்டாக வருமா. இந்த 3 பிரிச்சுருக்கோம் 3 கூட்டல் 3 தான் என்னது 9. ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு 27 ராஜு 5 பொம்மை பெட்டிகள் வாங்குகிறார். ஒவ்வொரு பெட்டியிலும் 4 பொம்மைகள் உள்ளன. இப்போ ராஜுவிடம் எத்தனை பொம்மைகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. 5 பொம்மை பெட்டிகள் வாங்குறாரு, 5 போட்டுக்கோங்க. ஒவ்வொரு பெட்டியில் 4 பொம்மைகள் இருக்குது, பெருக்கல் 4 என்ன வரும் 4 5 பெருக்கல் 20 கிடைக்கும். ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்து 28 பெட்டி எக்ஸில் மொத்தம் 10 பந்துகள் உள்ளன. அவற்றை பெட்டி ஒய் மற்றும் இஜெட்டில் சமமாக பிரித்து போட்டால் ஒவ்வொரு பெட்டியிலும் எத்தனை பந்துகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பார்த்துங்க 10 பந்துகள் இருக்குது. ஒய்யில் ஒரு 5 போட்டுடலாம், இஜெட்டில் ஒரு 5 போட்டுடலாம், ரெண்டுமே சமமாக இருக்குமா. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் 5. 29 கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகைக்கு பின்வரும் தொடர்களில் எதுவற்றை வாங்கலாம் கேட்டிருக்காங்க. ஓகேயா, இப்போ வந்து 10 ரூபா கொடுத்துருக்காங்க, 20 ரூபா கொடுத்தாங்க, 2 கூட்டம் 30 ரூபா. 30 ரூபாய்க்கு எந்த பொருளை வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா நோட்டு புக் 25 ரூபா, இது பென்சில் வந்து 5 ரூபா, 2 கூட்டம் 30 ரூபா வருது. இதுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். பென்சில் மட்டும் நோட்டு புத்தகங்களே வாங்கலாம். 30 ராஜு தினமும் காலை 6 மணிக்கு எழுந்து கொள்வான். அகில் கொண்டத்தில் எது அவன் எழுந்து கொள்ளும் நேரத்தை குறிக்குன்னு கேட்டிருக்காங்க. காலை 6 மணிங்கும் போது முற்பகல். ஓகே, அப்போனா சி ஆப்ஷன் 6 மூப்பா. அதுக்கடுத்து 31 எந்த பறவையின் அழகு இளம் சிவப்பு நிறமாகவும் இறகுகள் சாம்பல் நிறமாகவும் காணப்படும் கேட்டிருக்காங்க. இதுக்கு அழகு வந்து இளம் சிவப்பு நிறமாக இருக்கிற ஒரே பறவை கிளி தான். அதுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். 32 கீழ்கண்டவற்றுள் எவற்றை குறித்து காட்ட குறியீடுகள் பயன்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா கட்டிடங்கள் மற்றும் சாலை விதிகளை எழுதுகோள் இதெல்லாம் வந்து குறித்து காட்ட என்ன பயன்படுதுன்னா குறியீடுகள் பயன்படுது. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து 33 கீழ்கண்டவற்றுள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய விலங்கு எதுன்னு கேட்டீங்கன்னா நீரிலும் நிலத்திலும் வாழ்ற விலங்கு வந்து தவளையும் முதலையும். அதுக்கு ஆப்ஷன் ஏ மற்றும் பி. இதுக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன். 34 அரை டம்ளர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அது சிறிது எண்ணெய் துளிகளை சேர்க்கும். எண்ணெயின் நிலையை கவனித்து பதில் கூடவும் சொல்லியிருக்காங்க. அதாவது அரை டம்ளர் தண்ணீர் எடுத்துட்டோம், அதில் எண்ணெயை சேர்த்து என்ன ஆகும்னா எண்ணெய் வந்து தண்ணீர் மேல் மிதக்கும். ஏன்னா எண்ணெயை விட தண்ணீருடைய அடர்த்தியை விட எண்ணெயுடைய அடர்த்தி அதிகம்னால தண்ணீர் மேல் மிதக்கும். இது ஆன்சர் சி ஆப்ஷன். தண்ணீர் அடர்த்தி தான் அதிகம், எண்ணெய் அடர்த்தி கம்மி, அதனால் தண்ணீரின் மேலே வந்து எண்ணெய் மிதக்கும். அடுத்து 35 மழையின் போது மீனா வீட்டுக்குள் விளையாடக்கூடிய விளையாட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது கால்பந்து, மட்டைப்பந்து, கபடி இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே விளையாடுற விளையாட்டு. வீட்டுக்குள்ளே விளையாடுற விளையாட்டு எது பகடை. அப்புறம் 36 அனிதா மண் பண்டங்கள் செய்ய தேவையான களிமண் தோண்ட சென்றால் அவள் களிமண் தோண்ட பயன்படுத்திய கூடிய சரியான உபகரணம் வேண்டாம். மண்ணை தோண்டதுக்கு என்ன பயன்படுத்தும் மண்வெட்டி. இதுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். 37 பாம்பானது ஊர்ந்து செல்லும். ஏ ஆப்ஷன். 38 உன்னுடைய சகோதரியின் கணவர் உனக்கு என்ன உறவு முறை ஆகும். இதுக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன் மாமா. 39 கோடையில் வறட்சியின் போது நீ என்ன செய்வாய். நான் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். பி ஆப்ஷன். 40 அணைக்கட்டில் உள்ள தண்ணீரை அளவிட பயன்படுத்தப்படும் கருவி எது. சி மீட்டர் அளவுகோல். 41 நான் எனது வீட்டின் முதல் தளத்தில் வசித்து வருகிறேன் எனில் நான் எவ்வகை வீட்டில் வசிக்கிறேன். மாடி வீடு. சி ஆப்ஷன். 42 பாலைவனத்தில் பயணம் செய்ய உகந்த விலங்கு எது. ஒட்டகம். சி ஆப்ஷன். 43 மணி கோடை விடுமுறையில் வெயிலின் தாக்கம் குறைய கீழ்கண்ட எந்த சுற்றுலாத்தலத்திற்கு செல்ல விரும்புவார். ஊட்டி. ஏ ஆப்ஷன். 44 உன் அம்மாவினுடைய அப்பாவின் மகன் உனக்கு என்ன உறவு முறை வேண்டும். இதுக்கு சி ஆப்ஷன் மாமா. உன் அம்மாவுடைய அப்பானா உனக்கு தாத்தா வேணும், தாத்தாவுடைய மகன் அம்மாவுக்கு தம்பி, அப்படின்னா உனக்கு என்ன வேணும் மாமா முறை வேணும். இதுக்கு சி ஆப்ஷன். 45 நாம் ஏன் அதிக மரங்களை நட வேண்டும். மரங்கள் நமக்கு ஆக்சிஜனையும் சுத்தமான காற்றையும் தருகிறது, அதனால் மரங்கள் அதிகமாக நட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.